இட்ஸ் சண்டே அண்ட் சில நாள் நமக்கு வந்து டின்னருக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும்னு தோணும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து கடாய் பன்னீர் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான், புல்கா, சப்பாத்தி அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ரைஸு கூட ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு தனியா, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தனியாக வறுத்து அரைச்சிக்கோங்க. அதுதான் வந்து கடாய் மசாலா பவுடர். அதுக்கப்புறமேலும் இன்னொரு கடாயில் வந்து வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி கியூபாக நறுக்கி தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து வதக்கிட்டு இதையும் வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாட்டில் வந்து எண்ணெய், பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல் வந்து இந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க, கடாய் மசாலா பவுட்ரு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ கொதிச்சிட்ட பிறகு இப்போ வந்து வெங்காயம், கேப்சிகம் அதையும் போட்டுக்கோங்க. பன்னீர் வறுத்து வச்சது இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 minutes நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. கடைசியாக வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பட்டரும் போட்டு இறக்குனிங்கன்னா வந்து சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள்.